ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் துளசி செடியோட அற்புதமான பயன்கள் பற்றியும் துளசி டீ எப்படி இன்டேக் பண்ணுறதுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த துளசி செடியை மூலிகைகளின் அரசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. துளசின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கோல்டுக்காக சாப்பிடுவோம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். ஆனால் அது மட்டும் கிடையாது, இதில் பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். ஃபீவர், கோல்ட், காஃப் இருக்கவங்க இந்த துளசி லீவ் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட்டில் இருக்க சுகர் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த துளசி தண்ணியை நம்ம வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறிட்டு நம்ம பாடி ரொம்ப க்ளீனாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ்லாம் க்ளீன் ஆகிறதுனால நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இந்த ஆக்னி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால ஒரு சிலவங்களுக்கு மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர் வரும். அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் துளசி இலையை போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு தேவைன்னா லெமன், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளெயினாக அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிவிட்டு காலையில் எம்ப்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி காஃபி, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஹெர்பல் டீ ட்ரை பண்ணும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். க்ரீன் டீ குடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி வீட்டில் ஹெர்பல் டீ ட்ரை பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக டீ போடும்போது அந்த பால் டீ கூடவே இந்த துளசி தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். அப்போ நீங்கள் அதோட வாட்டர் லெவல் கம்மி பண்ணிவிட்டு அது கூட இந்த துளசி செடியை போட்டு கொதிக்க வச்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துட்டு டீ தூள் ஆட் பண்ணி டீ போட்டு குடிக்கலாம். நம்ம நார்மல் டீ குடிக்கிற மாதிரி ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த துளசியோட எசன்ஸ் அதில் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். டயபெட்டிஸ்க்காக டேப்லெட் எடுத்துகிட்ருக்கவங்க டேப்லெட் கூட இந்த துளசி தண்ணியை ரெகுலராக கன்சியூம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டுமே ஒரே டைமில் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் உடம்புல சுகர் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். நல்லா கொதிச்ச பிறகு ஃபில்ட்ரு பண்ணும்போது அதோட அரோமா ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலராக காஃபி, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெர்பல் டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.